நம்ம சண்முகம் இருந்துட்டு இத்தன நாளா ஏதோ பெத்துட்டோம் அப்படிங்கிறதுனால இல்ல. அதாவது தன்னோட 2 புள்ளைங்களும் நல்லா தான் இருக்கட்டும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அதாவது நம்ம கார்த்திக் எப்படியோ சரவணனையும் அப்படிதான் நெனச்சாங்க. ஆனா சரவணன் போற போக்கு வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு, உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருந்தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இப்ப கூட நம்ம சண்முகம் இருந்துட்டு சரவணன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறான். ஆனா சரவணன் இருந்துட்டு இப்போ பாலு கிணத்துல தான் நான் விழுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவன் நின்னுட்டு இருக்கிறத யாராலயுமே தடுக்க முடியாது, மாத்தவும் முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, சரி ஓகே வேற வழியே கிடையாது. நீ போய் எங்க வேணாலும் விழுந்து சாகு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி விட்டுறாங்க. ஆனா இப்போ இவங்களால மத்தவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருந்தா பிரச்சனையே கிடையாது. அதாவது நம்ம அ கார்த்திக்கா இருந்தாலும் சரி, அண்ணத்துக்கா இருந்தாலும் சரி, இப்படி குடும்பத்துல இருக்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல பிரச்சனை கிடையாது. அதாவது அந்த கல்யாணத்தினால யாருக்குமே பிரச்சனை கிடையாது அப்படின்னா, இத அப்படியே விட்டுருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே வந்து இந்த ரம்யா நெனச்ச மாரி வந்து நடக்கட்டும்னு விட்டுருப்பாங்க. ஆனா ரம்யா இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்கறதுக்கான காரணமே வந்து நம்ம கார்த்திகையும், அண்ணத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அதே சமயத்துல நம்ம சண்முகம் இருந்துகிட்டு இந்த மாரி ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த ரம்யா இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்து நம்ம கார்த்திகையும், அதே மாரி சரவணனையும் அடிச்சுக்கிட்டு சாக வைக்கணும். அதே மாரி அவங்க 2 பேரையும் வந்து நிம்மதியா வாழ விடக்கூடாது. அதாவது நம்ம அண்ணத்தையும், கார்த்திக்கும் நிம்மதியா வாழ விடக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து சூப்பரா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ காலடி எடுத்து வைக்க போற அந்த ஒரு நேரத்துல இப்படி நம்ம சண்முகம் மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எந்த காரணத்த கொண்டும் கார்த்திக்குக்கோ, இல்ல அண்ணத்துக்கோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துரக்கூடாது. அதுக்கான ஒரு வேலைய தான் இப்போ சண்முகம் பார்க்குறாங்க. உண்மையிலேயே சரவணன், அடுத்ததா வந்து செண்பகவல்லி, அடுத்ததா வந்து இந்த ரம்யா இவங்க யாருமே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் செண்பகவல்லி எல்லாம் வந்து அப்படியே துள்ளி குதிக்க போறாங்க. ஏன்னா, அந்த மாரி ஒரு காரியத்த தான் சண்முகம் வந்து செய்றாரு. உண்மையிலேயே எந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கல. அதாவது இப்போ சண்முகம் இருந்துட்டு கரெக்ட்டா இந்த அ அதாவது அ ரம்யா இருக்காங்க இல்லையா? ரம்யா வந்து வீட்டுக்கு வந்து அதாவது வீட்டுக்கு வெளிய நிக்க வச்சு, அடுத்ததா வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ புது கல்யாணம் ஆயிருக்கு. 2 பேரையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால, இப்போ ரம்யாவுக்கு உண்மையிலேயே மூளலாம் கலங்கி போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆரம்பத்துல லவ் பண்ணாரு. எல்லாமே ஓகே தான். ஆனா, எப்போ வந்து அதாவது தன்னையும் மீறி வேற வழி இல்லாம அண்ணத்தோட கழுத்துல தாலிய கட்டுனாங்களோ, அப்பவே அண்ணத்துக்காக வந்து நம்ம அ கார்த்திக் வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த ஒரு ரியாலிட்டிய வந்து நம்ம இவங்க அதாவது ரம்யா வந்து புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா, அவங்க புரிஞ்சுக்காதது தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும். அதுலயும் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த ரம்யா இருந்துட்டு எண்ணம் இன்னைக்கு உன்னோட வீட்ல காலடி எடுத்து வைக்க போறேன். இனிமே ஒவ்வொரு நாளும் வந்து உனக்கு மிகப்பெரிய போராட்டமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா உங்க யாரையுமே நான் நிம்மதியா வாழ விட போறது கிடையாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இந்த ரம்யா சொல்றபடியே வச்சுக்கிட்டா, கார்த்திக் வந்து இந்த ரம்யாவ ஏமாத்துனாங்க. அதுவும் இந்த அண்ணத்தால வந்து ஏமாத்துனாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அண்ணத்தையும் நம்ம கார்த்திக்கும் பழி வாங்குறது நினைக்கிறது கரெக்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா சரி ஓகே லவ் பண்ணி வந்து இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்ற ஒரு கோவத்துல பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா, இவங்கள வந்து கொடுமை பண்றதுனால, இவங்கள வந்து இப்போ அழிக்கணும்னு நெனைக்கிறதுனால, இந்த குடும்பத்துல இருக்க எத்தன பேருக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்த ஏற்படுத்த போகுது. எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கவலைய ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு, இந்த அ அதாவது ரம்யா வந்து அமைதியா இருந்திருந்தா, எல்லா ரியாலிட்டியும் புரிஞ்சுகிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன ஆனாலும் சரி உங்கள அழிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் இப்போ களமிறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ ரம்யா இருந்துட்டு, உன்னோட கழுத்தில் அதாவது உன்னோட இந்த வீட்ல வந்து காலடி எடுத்து வைக்க போறேன்னு நினைக்கிறியா? உன் கழுத்து மேலயே நாளைக்கு காலடி எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ரம்யா இருந்துட்டு அவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்க போற அந்த ஒரு நேரத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா வந்து நம்ம சண்முகம் இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. போலீஸும் வந்து நிக்கிறாங்க. ரம்யா நீ என்ன நெனச்ச? இந்த வீட்டுக்குள்ள அதாவது சரவணன கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து கார்த்திகையும், அண்ணத்தையும் கஷ்டப்படுத்தணும். அவங்க 2 பேரையும் வந்து நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு நெனச்சல்ல. ஆனா அந்த ஒரு விஷயத்த உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீ நெனச்ச மாரி எதுவுமே நடக்காது. இதுக்கு முன்னாடி என்னமோ நீ வந்து இந்த மாரிலாம் செஞ்சு, ரொம்ப தப்பெல்லாம் வந்து செஞ்சு, கடைசியில வந்து நீ ஜெயிச்சுட்ட. என் கையால வந்து அந்த தாலியையும் எடுத்து குடுக்க வச்சுட்ட. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்டின்னா,
என்னோட பர்மிஷன் வேணும். நான் பர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் உன்னால அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த சொத்து, இந்த வீடு இது எல்லாமே நம்ம சண்முகம் சுயமா சம்பாதிச்ச ஒரு சொத்து. அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த சண்முகம் இருந்துட்டு அந்த வீட்ட அடையறதுக்கு, அடுத்ததா சொத்த அடையறதுக்கு எவ்ளோ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சொத்து பத்திரத்தெல்லாம் ஆட்டைய போட்டு எடுத்துட்டு போயி வேற ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்து நிம்மதியா இருந்துட்டு இருந்தான். ஆனா இப்போ அத வச்சு தான் நம்ம சண்முகம் மிகப்பெரிய விஷயத்தையே செய்றாங்க. இந்த மாரி அதாவது சரவணன் வந்து என் பேச்ச கேட்கல. சரவணனுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து நான் என்னோட சின்ன பையன், அதாவது கார்த்திக்கோட பேர்ல எழுதி வைக்கிறேன். இல்லன்னா வந்து அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறேன். அப்படி இப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி இந்த வீடு என்னோட பேர்ல இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள கார்த்திக் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி போலீஸோட வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதாவது இந்த அ அதாவது ரம்யாலாம் வந்து பிரச்சனை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சரவணனும் இருந்துட்டு, அது எப்படி கார்த்திக்கு மட்டும் உரிமை இருக்கு, எங்களுக்கு ஏன் உரிமை இல்ல அப்படிங்கிற மாரி கேட்கலாம். ஆனா நம்ம சண்முகம் சொல்லக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையுமே நான் சம்பாதிச்சேன். இது வந்து தாத்தா வழியில வந்த சொத்து கிடையாது. உன் தாத்தா ஒண்ணும் வந்து சம்பாதிச்சு வைக்கல. இது எல்லாமே சம்பாதிச்சது நான். இந்த வீட்ல யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை எப்படியோ பெருசாகுது. ஒரு பக்கம் செண்பகவல்லி எல்லாம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என் புள்ளைங்க இல்லாத வீட்ல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நீ இந்த வீட்ல இருக்கியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ உனக்கு உன் புள்ள தான் முக்கியம் அப்படின்னா, உன் புள்ள, உன் மருமக அவங்க கூடயே வந்து போயிடு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.